நாமம் போட்டா நல்லா நடிப்புன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே. ஸோ 2024 வந்து ஒரு சைனீஸ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ஐ ஃபார் அண்ட் ஐ 2 அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அசசினா இருக்காரு. பட் இருந்தாலுமே இவருக்கு வந்துட்டு கண்ணு தெரியாது. இன்னொரு பக்கம் ஒரு குட்டி பொண்ணு வந்து தன்னுடைய பிரதரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன திருட்டு அப்படின்றது பண்ணிட்டு இருக்கா. ஒரு வீட்டுல திருட போகும்போது அங்க வந்த ஒரு கேங் மூலியமா இவளுடைய பிரதர் பாத்தீங்கன்னா இறந்து போயிடாரு. சோ அந்த கேங்கை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு தெரியாத ஹீரோ கிட்ட இந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டு வராங்க. சோ இதுக்கப்புறம் நடக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா படத்துல வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா தரமா எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியல அப்படின்னாலுமே அவர் பண்ணக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான், புதுசா எதுவுமே இருக்காது. பட் கேரக்டரோட பேக் ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே படம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது. தென் படத்துல வரக்கூடிய எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நீட்டாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காகவே இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 6.7 out of 10.